நார்மலா புடலங்காயில கூட்டு பொரியல் தான் பண்ணுவோம். இந்த மாதிரி இல்லாம ஃபுட்டீஸ் ரூஃப்ன்ற பேஜ்ல வித்தியாசமா புடலங்காயில ஸ்டஃப் பண்ணி கிரேவி பண்ணியிருந்தாங்க. அதை தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அவங்க 2 புடலங்காய் வச்சு பண்ணியிருந்தாங்க. நான் ஒன்றுத்துக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கிட்டேன். மிக்ஸி ஜார்ல வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, வெள்ளை எள்ளு, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், வறுத்த வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் திக்காவே அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க ரவுண்ட் ரவுண்டா இருக்கிற புடலங்காயில நடுவுல இந்த கிரேவியை வைக்கணும். இதுல ஸ்டஃப் பண்ணதுக்கு அப்புறம் மீந்த கிரேவியில தண்ணியில கொஞ்சம் கலந்து அதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. பேன்ல கொஞ்சமா எண்ணெய், கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்து வறுபட்டதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்க புடலங்காயை சேர்த்துக்கலாம். இது இப்படிதான் சேர்க்கணும்னு இல்லை, எப்படி வேணாலும் சேர்த்துட்டு மீதமா இருக்க கிரேவியும் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா சூப்பரா கிரேவி தயாராயிருக்கும். நான் ரைஸ் தோசையோட ட்ரை பண்ணியிருந்தேன், சூப்பரா இருந்தது. மறக்காம ட்ரை பண்ணுங்க.